இங்க காவேரியும் விஜயும் கார்ல வந்துட்டு இருக்கப்போ இங்க காவேரி டைரக்டா விஜய் கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இந்த மாதிரி வந்து குமரன் மாமா கான்செப்ட்டுக்கு அக்காவை கூட்டிட்டு போனதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன். சொல்லப்போனா அக்கா எனக்காக சொல்லிக்கிட்டு இருந்தா, சொல்லப்போனா நான் தான் இந்த விஷயத்தை ரெடி பண்ணேன்னு சொல்லி எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா. உண்மையை சொல்லப்போனா இந்த விஷயத்துல நான் எதுவுமே பண்ண கிடையாது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்க தானே, அதனாலதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே ஓ அப்படியா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே வேடிக்கையா இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யாராவது தேங்க்ஸ் சொல்லிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து காவேரியோட முகமே ரொம்ப சேட் ஆயிடுது. அவங்க மனசுக்குள்ளே இந்த பக்கம் வந்து நிறைய எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. சொல்லப்போனா நீ தான் இன்னும் 2 வாரத்தில் இன்னும் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால டைவர்ஸ் பண்ண போறல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி மறுபடியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயுமே இந்த மாதிரி நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே கண்ணாடியை பார்த்து தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு, நமக்குள்ள இப்படி சொல்ற விஷயம் எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அந்யூன்யமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காவேரிக்குமே உன்னை நான் எப்படி நான் வந்து மறக்கிறது, சொல்லப்போனா இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா எப்படி நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போவேன், உன்னை என்னால் பிரிய முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் விஜயுமே இன்னைக்கு நம்ம ரொம்ப தூரம் லாங் டிரைவ் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக வரலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த பக்கம் காவேரி எதுவுமே சொல்லாமல் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் விஜயுமே இன்னைக்கு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காவேரிக்கு இங்கே ரொம்பவே வருத்தமா இருக்கு. விஜய் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிற மாதிரி பேசுறாரு, பட் ஆனால் அவரோட செயல் எல்லாமே என்ன டைவர்ஸ் பண்றதுக்கான செயலாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே மனசளவில் வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் லாங் டிரைவ் போய் இந்த பக்கம் அவங்களுமே ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு 2 பேருக்கும் சாப்பிட்றதுக்காக இந்த பக்கம் வந்து விஜயமே டேபிள் புக் பண்றாரு. அதுக்கப்புறம் கரெக்டாக காவேரியுமே சாப்பிட உட்காந்த உடனே இந்த பக்கம் உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்க காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இந்த பக்கம் காவேரியுமே என்ன ஆர்டர் பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே திணறி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா இப்போ விஜய் பண்ற விஷயங்கள்லாம் நினைச்சு ரொம்பவே அவங்க கவலைப்படவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜயுமே காவேரிக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாமே ஆர்டர் போட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் காவேரியுமே இங்க ஃபுட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, என்ன இது எனக்கு பிடிச்ச ஃபுட்டா இருக்கு, இந்த விஷயம்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜய் எந்த அளவுக்கு நம்மளை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாமே இன்னும் 2 வாரம் தானே, இந்த 2 வாரம் நாடகத்துக்காக தானே இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே இங்க பாரு எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல நீங்க எதுக்காக எனக்கு இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லப்போனா இன்னும் 2 வாரத்தில் என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயுமே ரொம்பவே யோசிச்சுட்டு தன்னோட மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அடி லூசு இன்னுமே என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை, இன்னும் 2 வாரம் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நான் என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ண தான் செய்வேன், உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள விருப்பம் இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி நான் சொன்னால் செஞ்சுதான் ஆகணும், அதான் அக்ரிமெண்ட் உனக்கு தெரியும்ல, நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியை சாப்பிட வைக்கிறாங்க. அவங்களுமே கண்ணை தொடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் உங்கள் வீட்டில் இருக்க ராகினியுமே இன்னுமே காவேரியும் விஜய் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மறுபடியும் பயங்கரமாக கோவமாகறாங்க. இவங்க 2 பேரையும் தனியாக விட்டாலே நமக்கு பிரச்சனை தான், இவங்களை தனியாகவே விடக்கூடாது, ஏன்னா இவங்களை எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கணும், இல்லைனா இந்த காவேரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த விஜய் அவனோட பக்கம் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம மறுபடியும் வெண்ணிலா வச்சு தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெண்ணிலாவோட ரூமுக்கும் போறாங்க. ஆனால் வெண்ணிலா ரொம்பவே காம் டவுனாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இவளை வந்து ஏதாவது ஒன்று பண்றது, இவளை ஏதாவது ஒன்று பண்ணாதான் கண்டிப்பாக அங்கே இருக்கிற விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வெண்ணிலா தூங்கிட்டு இருக்கப்போ வெண்ணிலா என்னாச்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் வெண்ணிலாவை ரொம்பவே ஷாக் கொடுத்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால வெண்ணிலாவுமே ரொம்பவே பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன 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 அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இதை பார்த்தா ராகினிக்கு செம்மையான சர்ப்ரைஸ், நம்ம என்ன நினைச்சோமோ அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ டக்குனு இங்க வெண்ணிலாவுக்குமே ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருது. சொல்லப்போனா அவங்க ரொம்பவே பதட்டப்பட்டு அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி யோசிச்சு இங்க பயங்கரமா வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்ப டக்குன்னு இந்த பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம ராகினி உடனே ஓடி வந்து தாத்தா இங்க பாருங்க வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு, எங்க யாருமே இல்லை, விஜய் எங்க சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இது கேட்ட தாத்தாவுமே டைரக்டா இங்க விஜய்க்கு கால் பண்ணி விஜய் எங்க இருக்க, இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்கு, நாங்க என்ன பண்ணணும் முதல்ல அதை தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயுமே பதறி போயிட்டு ஒன்றும் இல்லை நான் சொல்ற மெடிசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே டைரக்டா அந்த தாத்தா கிட்ட சொல்லி அந்த மெடிசனை கொடுக்க சொல்றாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ராகினி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாத்தாவுமே சொல்றாங்க. இது கேட்டோன்னே இன்னும் 10 நிமிஷத்துல நாங்கள் அங்கே இருப்போம், நீங்க முதல்ல பார்த்துக்கிட்டு இருங்க நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயுமே பாதி கூட சாப்பிடாம இங்க டைரக்டா காவேரியை கூட்டிட்டு வேகமாக இங்க வெண்ணிலாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. அப்ப வெண்ணிலாவை பார்க்க போயிட்டு இருக்கும்போது இங்க விஜயோட முகத்துல ஒரு பயங்கரமான பதட்டம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தா காவேரியுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சான், அதை இப்பதான் வந்து தாத்தா கால் பண்ணாங்க, அதான் வேகமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலாக்கு ஃபிக்ஸ் நிக்கிற மாதிரியே தெரியல. சொல்லப்போனா பயங்கரமா அவங்க ஷாக் ஆயிட்டாங்க போல இருக்கு. அதுவுமே ரொம்ப கண்டினியூட்டியா வந்துட்டே இருக்கு. எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்ன
பண்ணுறதுன்னு தெரியல. அதே நேரம் இங்கே விஜயுமே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே விஜயோட முகத்தில் பயங்கரமான ஒரு பதட்டமும் பயங்கரமான ஒரு கேரிங்கும் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்க்குற காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. விஜய் வெண்ணிலாவை ரொம்பவே லவ் பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அவரோட பதட்டத்தை பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு வெண்ணிலாவை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெளிவாகவே புரிய ஆரம்பிக்குது.